வணக்கம். பிரதமர் மோடி வந்து 23ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வராரு. முதல்ல பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த மாநாடு, பிரம்மாண்டமான ஒரு மாநாடு மதுரையில பாண்டி கோயில் பக்கத்துல வந்து நடத்துறதா ஏற்பாடாயிருந்துச்சு. அப்ப திருப்பரங்குன்ற விவகாரத்த பத்தி பேசப் போறாரு பிரதமர். அத தாண்டி திருப்பரங்குன்றத்துக்கு கோயிலுக்கே போவாரு அப்படிங்கிற மாரி ஒரு அசைன்மென்ட் இருந்தது. இத வந்து அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிருந்தப்போ அத சொல்லியிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி இது சம்பந்தமா என்ன செஞ்சாரு, அதிமுக நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணியிருக்காரு. இவர் ஆலோசனை பண்ண அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா, திமுக தலைமைக்கு போயிருச்சு. இந்த தகவல் எப்படியோ போயிருச்சு. அப்போ எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் வந்து இங்க அதிமுக, பாஜக கூட்டணியில நடக்கிற பேச்சுவார்த்தை முதற்கொண்டு தொகுதி பங்கீடு சம்பந்தமா நடக்கிற விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி டிஸ்கஸ் பண்ண, அது திமுக தலைமைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா வந்து சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது. பார்த்து இருந்துக்கங்க, ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. இப்போ பிரதமர் வந்து திருப்பரங்குன்ற விவகாரத்தை பற்றி பேச போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி திமுக தலைமைக்கு போயிடுச்சு. போன உடனே அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க. இது மத கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படி நடக்குது? உங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க நீங்க வந்து யாரை சந்தேகப்படுறீங்க பாருங்க, கண்காணிங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அமித்ஷாவுக்கு எடப்பாடி பழனிசாமியை பத்தி தெரியாது. அவர் திமுகவுக்கு அவரே சொல்லியிருப்பார். இது வந்து எப்படி சொல்றது? சரி. பிரதமர் மோடி வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு வராரு. கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜில ஏத்தணும். மதுராந்தகம் பக்கத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம். கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஏத்தணும். சரி, இதுல பார்த்தீங்கன்னா அன்புமணி. அன்புமணியை பொறுத்தவரைக்கும் அவர் கூட்டணி உடன்படிக்கையில கையெழுத்து போட்டாரு. 18 சட்டமன்ற தொகுதி, ஒரு ராஜ்யசபா சீட்டு, மத்திய இணையமைச்சர் பதவி, இதெல்லாம் அவர் கேட்டிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. தொகுதி ஒதுக்கீடு மட்டும் இவங்க முடிக்கணும். எடப்பாடி பழனிசாமி முடிக்கணும். மத்திய இணையமைச்சர் பதவி, ராஜ்யசபா சீட்டு, மத்திய இணையமைச்சர் பதவி மட்டும் பாஜக கொடுக்கும். மற்றபடி மீதி எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையமும் வந்து அன்புமணி கூட வந்து இருக்கிறது வந்து பாமக. அதே போல மாமல்ல சின்னம் அவங்களுக்கு தான் ஏஃபார்ம் பிஃபார்ம்ல அன்புமணி தான் கையெழுத்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ராமதாஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் இழுத்துக்கிட்டே கிடக்குறாரு. அவர் வந்து நான் தான் வந்து கட்சியோட நிறுவனர், நான் தான் கட்சியில தலைவர், நாங்க பொதுக்குழு கூட்டியிருக்கிறோம், நாங்க பொதுக்குழு கூட்டி அதை தேர்தல் ஆணையத்துக்காக அனுப்பியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்புலையும் சொல்றாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் ராமதாஸ் அங்கீகரிக்கல. இருந்தாலும் ராமதாஸ் என்ன சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பேச்சுவார்த்தைக்கு போனாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தைக்கு போனாலும் சரி, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடணும். ஏ ஃபார்ம்ல அன்புமணி கையெழுத்து போடுறாருன்னா பி ஃபார்ம்ல ராமதாஸ் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ராமதாஸை கையெழுத்து போட வச்சா கட்சி அவருக்கும் கட்டுப்பாட்டுக்கு போயிடும் அப்படிங்கிறதுல வந்து அன்புமணி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டாரு. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ராமதாஸோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க ரைட்டு, அவர் வந்து மற்ற எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு வந்தா சரி, இல்லை அவர் வந்து நான் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுற உரிமை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் உங்க கூட்டணியில இருக்க மாட்டேன். ஒப்பந்தத்தெல்லாம் கிழிச்சு போட்டு நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். எனக்கு தேவையே கிடையாது. அவர் வந்து இறங்கி வர்றது மாதிரி வாய்ப்பே இல்லை. அவருடைய நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறதை நிப்பாட்டிருங்க. அவர் இந்த கூட்டணிக்குள்ள வந்தா கூட நான் இருக்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லி அன்புமணி வேற பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இது அப்பா மகன் சண்டை இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுமா, தேர்தல் நெருக்கத்தில் எல்லாம் ஒற்றுமையாயிருவாங்க அப்படின்னு யோசிச்சா இப்போ இன்னமும் விவகாரம் பெருசாக போயிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு பயத்துக்கு வந்துட்டாங்க. அது சரி, அன்புமணி ராமதாஸ் இவங்களோட பிரச்சனை இப்படி ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கு. கிருஷ்ணசாமி, புதிய தமிழ் கிருஷ்ணசாமி 5 தொகுதியை கேட்குறாரு. 5 தொகுதி கொடுத்தா நாங்கள் நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், உங்கள் கூட கூட்டணி வர தயாராக இருக்கோம், இல்லை அப்படின்னா நாங்கள் விஜயோட போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார். நிலக்கோட்டை வாசுதேவன் நல்லர் இந்த 5 தொகுதியாக அவர் கேட்குறாரு கிருஷ்ணசாமி. சரி, இவர் தான் இப்படி கேட்குறாரு அப்படின்னா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அவர் வந்து நான் அதிமுக பாஜக கூட்டணியில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஜான் பாண்டியனோட. அவரு 5 தொகுதி கேட்குறாரு. இவங்களுக்கு கொடுக்குற ஒரு தொகுதியில இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்குது. இந்த மாதிரி சமயத்துல 5 தொகுதியில இவங்களுக்கு கொடுத்துட்டு ஒதுக்கி விட்டுட்டு நம்ம எப்படியா நிற்கிறது அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணசாமிக்கும் சரி, ஜான் பாண்டியனுக்கும் சரி, 2 தொகுதிகள் ஒதுக்கலாம், அதுக்கு மேலே எல்லாம் ஒதுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஒதுக்கலைன்னா போங்க, நாங்கள் விஜய் சைடு போகிறோம். எல்லாருமே பெஸ்ட் சாய்ஸாக விஜயை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, அதை தாண்டி இப்போ பிரதமர் வர்றதில்ல தமிழ்நாட்டுக்கு, அந்த மாநாட்டுக்கு வர்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ டிடிவி தினகரன் ஃபோட்டோவையும் அதில் சொல்லி விட்டுருக்குறாங்க. எப்படி கூட்டணிக்குள்ளே இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்கிறாரு. டெல்லிக்கு போனார், அமித்ஷா சந்திச்சார். அமித்ஷா என்ன சொன்னார்னு தெரியல. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாங்களா, இல்லை எத்தனை தொகுதி அவங்க சொல்கிற மாதிரி பாஜக சொல்கிற மாதிரி 7 தொகுதிக்கு ஓகே சொல்லிட்டாரா? இவர் வந்து டிடிவி தினகரன் வந்து 12 தொகுதி கேட்டார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டார், மத்திய இணையமைச்சர் பதவி கேட்டார், ஏறக்குறைய பிரேமலதா என்னென்னலாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் கேட்டார்.
இவர் 12 தொகுதி இவருக்கு ஒதுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. இப்போ 7 தொகுதிக்கு அவர் ஓகே சொல்லியிருக்கிறாரு டிடிவி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா டிடிவி தினகரன் வந்து இதுக்கு ஒத்துக்குவாரா ஒத்துக்க மாட்டாரா அப்படிங்கிறத தாண்டி பாஜக வந்து அவர் ஃபோட்டோவெல்லாம் நம்ம போஸ்டரில் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்கனாலே என்ன வேறு வழியே கிடையாது, அவர் அங்கே இழுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அவர்கிட்ட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை வேறு யாரும் நடத்தவும் முடியாது. செங்கோட்டை நடத்தணும், தாவேகா சைடு பேச்சுவார்த்தை நடத்துறேன்னா கூட அவர் தான் என்டிஏ கூட்டணியில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு டவுட்டை உருவாக்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் வந்து டிமாண்ட் வச்சுக்கிட்டே இருக்கார். 7 பத்தாது, 12 வேணுங்கிறார். இவரை நம்பி ஓபிஎஸ் வேற இருக்கிறாரு. ஓபிஎஸும் நானும் இணைந்து அரசியலை சந்திப்போம் அப்படின்னு சொன்னார் டிடிவி தினகரன். இப்போ ஓபிஎஸ்ஸையும் கழட்டி விட்டுட்டார். ஓபிஎஸ் தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொன்னார். தை மாதம் பிறந்துருச்சு, என்னங்காச்சு நீங்கள் தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொன்னீங்க, என்னங்காச்சு அப்படின்னா தை மாதம் 30 நாள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அடுத்த கேட்டை திறந்து அந்த சைடு ஓட ஆரம்பிக்கிறாரு. என்னதான் முடிவு எடுத்து வச்சிருக்காருன்னு தெரியல. அவரை நம்பி நிற்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. இவர் டிடிவி தினகரன் ஒரு டிமாண்டை வைக்கிறாரு. அதிமுக பாஜக கூட்டணி 2021 ஒரு 33 தொகுதிகளில் அதிமுக தூக்குறதுக்கு நாங்கள் மிக முக்கியமான காரணம். எங்கள் பலம் என்னன்னு நாங்கள் நிரூபிச்சிட்டோம். அதுக்குரிய மரியாதையை கொடுத்துருங்க. 12 தொகுதி நாங்கள் எதிர்பார்க்குறோம், அதை கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 12 தொகுதியில் ஓபிஎஸ்க்கு ஒரு 4 தொகுதியை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு 12 தொகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. சரி, இந்த சைடு பாமக, டிடிவி தினகரன், புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் இவங்க ஒரு சைடுனா தேமுதிக ஒரு சைடு. தேமுதிக வந்து எதிர்பார்க்குறதே அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. 30 சீட்டு கேட்குறாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க, மத்திய இணையமைச்சர் பதவி கேட்குறாங்க. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், கடந்த சட்டமன்ற தேர்தலில் இவங்க யாரோட நின்று போட்டி போட்டாங்க? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட நின்று தேமுதிக போட்டி போட்டுச்சு. தேமுதிக 60 தொகுதிகளில் போட்டி போட்டாங்க. எவ்வளோ சதவீத வாக்குகள் வாங்கினாங்க? 0.4% வாக்குகளை தான் அவங்களால முடியுமிச்சு. விருதாச்சலம் தொகுதியில் பிரேமலதாவே போட்டி போட்டாங்க. விஜயகாந்த் நின்று ஜெயிச்ச தொகுதி. நம்ம நிற்போம், நமக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கும், கண்டிப்பாக நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்லாம் நினச்சி தீவிரமாக பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. 25,908 ஓட்டுகளை தான் அவங்களால வாங்கவே முடிஞ்சது. 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து அவங்க 30 சீட்டு கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லையே. எப்படி லாஜிக்காக இருக்கும்? எப்படி வந்து இது கேட்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மாநாடு நடத்துனாங்க. மாநாட்டில் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் மாநாட்டுக்கே போனாங்க. ஒரு சைடு வந்து எடப்பாடிகிட்ட பேசுகிறாங்க, ஒரு சைடு வந்து நயினா நாகேந்திரன்ட்ட பேசுகிறாங்க, ஒரு சைடு திமுக கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, எல்லாத்துக்கூடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. யாருமே வந்து அவங்க கேட்குறது 30 தொகுதிக்கு வந்து ஒத்துக்கலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இவரே வந்து எடப்பாடி பழனிசாமியை ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்ட்டாரு. பாஜக மத்திய இணையமைச்சர் பதவி தரேன்ட்டாங்க. ஆனால் 10 தொகுதி தான் தருவேங்கிறாங்க. சீட்டு வந்து 10 தொகுதி தான் சட்டமன்ற தேர்தலில் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வாங்கிட்டு இவங்க நிற்கலாம். ஆனால் இவங்க கேட்குறது 30 தொகுதி. கும்பலை பார்த்தீங்களா மாநாட்டில் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. பிரேமலதா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? பிரதமர் வரும்போது அவங்க ஸ்டேஜ் ஏறுவாங்களா ஏற மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய நீதி கட்சி இருக்குது, ஐஜேகே இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, தமிழர் தேசம் கட்சி இருக்குது, புரட்சி பாதம் இருக்குது. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சரி, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தொகுதியை கொடுக்கலாம், ரெட்டையில சின்னத்தில் நில்லுங்க, இல்லை தாமரை சின்னத்தில் நில்லுங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு சின்னத்தில் நிற்க வச்சிடலான்னு வச்சுக்கோங்க. கடந்த முறை பார்த்தீங்கன்னா தமாக வந்து வாசன், ஜி.கே. வாசன் வந்து ஒரு 6 தொகுதியில் போட்டி போட்டார். ஆனால் ரெட்டையிலை சின்னத்தில் தான் அவங்க நிற்க முடிஞ்சது. ஆனால் இந்த தடவை வந்து அவர் ரெட்டையிலை சின்னத்துலலாம் நிற்க விரும்பல. நாங்கள் தனி சின்னத்தில் நிற்கிறோம். எப்படி மதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் தீப்பெட்டி சின்னத்தில் நின்று துறை வைக்க ஜெயிச்சாரோ அதே போல் நாங்கள் வந்து ஏற்கனவே எங்கள்கிட்ட ஒரு சின்னம் இருக்குது, சைக்கிள். அந்த சைக்கிள் சின்னத்தில் நின்று நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கள் கட்சியை வந்து ஒரு மாநில அந்தஸ்து பெறுற அளவுக்கு நாங்கள் கொண்டு வரணும். அதனால எங்களுக்கு கடந்த முறை கொடுத்த மாதிரி 6 தொகுதியெலாம் கொடுக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா எங்களுக்கு தொகுதி வேணும், 8 தொகுதிகள் கொடுங்க. நாங்களும் வந்து ஜெயிக்கணுமா வேணாமா, மாநில அந்தஸ்தோட நாங்களும் வளம் வரணுமா வேணாமா, எங்களுக்குன்னு ஒரு சின்னம் சைக்கிள் இருந்துச்சுல்ல, அந்த சின்னத்தை திரும்ப பெறணும்ல அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசி ஆரம்பிச்சிட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கூட்டணிக்குள்ளே இவ்வளவு குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் வந்து 23ஆம் தேதிக்குள்ளே வந்து ஸ்டேஜில் ஏற்றணும், பிரதமர் வரதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் வந்து இவங்க எல்லாத்தையுமே மேலே ஏற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. இப்போ பியூஷ் கோயல் வேற வரப்போகிறாரு, சென்னைக்கு வராரு. அவர் வந்து பியூஷ் கோயல் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவார், எல்லாத்துக்கூடையும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை.
எல்லாத்துக்கூடயும் கையெழுத்து போட பேச்சுவார்த்தை நடத்துவார். அதே சமயத்தில் அதிமுகவோட தொகுதி பங்கீடு சம்பந்தமாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி கையெழுத்து வாங்கி எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலேருந்து பாஜக வந்து வெளியேறும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு கூட்டணி தொகுதி பங்கீடெல்லாம் முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து பியூஷ் கோயல் வந்து முடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரதமர் வர்றதுக்கு முன்னாடி 19ஆம் தேதி ஒரு பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு வரார். வந்து எடப்பாடி பழனிசாமி மற்ற கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி உடனே டக்குன்னு முடிக்கிறாரு. அதிமுக பொறுத்த வரைக்கும் 170 தொகுதிகளில் வந்து போட்டி போடணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. மீதி தொகுதிகளை தான் அவங்க வந்து பிரித்து தருவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதில் தெளிவாக இருக்கிறார். ஆனால் விஜய் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸோட ஆலோசனைக்குள்ள இருக்குது. இவங்க திமுக கூட்டணியில் இருப்பாங்களா இல்லை தாவேகாவுக்கு போவாங்களா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்புறமா பார்த்தீங்கன்னா நாளைக்கு சிபிஐ விசாரணை வருது. சிபிஐ விசாரணை வரும்போது அவர் வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க. டெல்லிக்கு போவார் விஜய். டெல்லியில் வச்சு பாஜக தரப்பில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. நீங்கள் காங்கிரஸுக்கு 70 சீட்டெல்லாம் கொடுக்குறதெல்லாம் வேணாம், நீங்கள் எங்கள் கூட கூட்டணிக்கு வந்துடுங்க, அதே 70 சீட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணியை தாண்டி தாவேகா கூட்டணியில் வந்தால் வெற்றி உறுதி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு போகிறாங்க. 70 சீட்டுங்கிறது கண்டிப்பாக வந்து பாஜக வந்து அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து பிடிங்கி கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 170 தொகுதிகளில் வந்து அதிமுக போட்டி போடுது அப்படின்னா அவங்க 70 தொகுதியில் எடப்பாடி பழனிசாமிகிட்டேருந்து வாங்கி விஜய்க்கு கொடுப்பாங்க. விஜய் தாவேகா வந்து 70 தொகுதியில் நிற்கும் அப்படின்னாலும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 100 தொகுதியில் தான் வந்து அதிமுக போட்டி போட முடியும். ஏன்னா விட்டு தான் கொடுக்கணும். விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்னா விஜய் கூட்டணிக்குள்ளே வரமாட்டார். பாஜக அந்த மாதிரி தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. தனிப்பெரும்பான்மையில் அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது. கூட்டணி ஆட்சிகளோட கூட்டணி கட்சிகளோட அதிகாரத்தோடு தான் அவர் வந்து ஆட்சி அமைக்க முடியும். கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத ஒரு இதை கொண்டு வராங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி விஜய் வந்தாலும் 70 தொகுதி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாரு. அவர் 170 தொகுதியில் வந்து அதிமுகவை நிற்க வைக்கிறதுல பாஜகவுக்கு உடன்பாடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக தான் நிறைய பேச்சுவார்த்தைகள் ஓடுது. இப்போ காங்கிரஸ் என்ன முடிவெடுக்க போகுது, விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாரு எல்லாமே தெரியும். 21ஆம் தேதிக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். 23ஆம் தேதி பிரதமர் வரும்போது இவங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லி உருவாக்குறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. இது சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே முரண்பட்டு இருக்காங்க. அன்புமணி ஏறுவார், பிரேமலதா வருவாங்களான்னு தெரியாது, டிடிவி தினகரன் ஏறுவாரான்னு தெரியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்டேஜில் வந்து அவர் போய் உட்கார்ந்தாருன்னா அவருக்கான மரியாதையை அங்கனே இழந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. டிடிவி தினகரோட இணைந்து அரசியல் தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு சொன்ன ஓபிஎஸை பற்றி யாருமே கண்டுக்கிறதில்ல, பேசுறதில்ல. சசிகலா அப்படின்னு ஒரு நபர் வந்து இந்த தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு சசிகலா ஆதரவுலாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க தரப்புலையும் ஒன்றையும் காணா. இப்படி எல்லாருமே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தேஜ கூட்டணி இருக்குது, என்டிஏ கூட்டணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பரவலாக இருக்குது. பிரதமர் வரும்போது என்ன நடக்கும், யார் ஸ்டேஜ் ஏற போகிறாங்க, இல்லை பிரதமர் மட்டுமே பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு போயிடுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. பியூஷ் கோயல் வராரு, வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி யாரை வந்து கூட்டணிகளை கொண்டு வராரு அப்படிங்கிறது அரசியல் களம் பரபரப்பாக சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? யார் அதிமுக பாஜக கூட்டணியில் சேருவாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, பிரதமர் வரும்போது ஸ்டேஜ் ஏறுவாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.